வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மதுரையில் மாணவிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் மேம்பால பணி. கான்கிரீட் வாகனத்திற்கும் டிரான்ஸ்பார்மருக்கும் நடுவே நடந்து சென்ற மாணவிகள். திருப்பூரில் தண்டவாளத்தின் வழியாக கொண்டு செல்லப்பட்ட பெண்ணின் உடல். ஆம்புலன்ஸ் சில பாதை இல்லாததால் நேர்ந்த சோகம். மேட்டூர் அணை நிரம்பியதால் சரபங்கா உபரி நீர் நிரப்பும் பணி தொடக்கம். முதற்கட்டமாக 56 ஏரிகள் நிரப்பப்படும் என்று தகவல். சேலத்தில் தண்ணீர் செந்நிறத்தில் வந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. கழிவு நீரை வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கிருஷ்ணகிரியில் 3வது சிப்காட் அமைக்கும் பணி தீவிரம். ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. பாலாற்றில் கழிவு நீரை தொடர்ந்து மருத்துவ கழிவுகளை கொட்டும் சமூக விரோதிகள். கண்ணீர் வடிக்கும் பாலாற்றின் நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. மதுரையில் கல்லூரி மாணவிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. மதுரையில் 190 கோடி ரூபாய் செலவில் தல்லாக்குளம் முதல் நெல்பேட்டை வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக கோரிப்பாளையம் அரசு மீனாட்சி கலைக்கல்லூரி அருகே சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டு மேம்பாலத்திற்கான பில்லர் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேம்பால பணிக்காக கொண்டு வரப்பட்ட கான்கிரீட் வாகனங்கள் கல்லூரி அருகே செல்வதால் மாணவிகள் அச்சமடைந்துள்ளனர். டிரான்ஸ்பார்மர் மற்றும் கான்கிரீட் வாகனத்திற்கு நடுவே மாணவிகள் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். ரோடு டைவர்ட் பண்றீங்க. கோரிப்பாளையம் அருகே மேம்பாலத்திற்கான சாரம் சரிந்து விழுந்து 4 தொழிலாளிகள் காயமடைந்த நிலையில் கல்லூரி முன்பு பாதுகாப்பற்ற முறையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே மாணவிகள் கல்லூரிக்கு வந்து செல்லும் வகையில் மேம்பால பணிகளை நிறுத்துமாறும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் சாலை அமைக்கும் பணி மெத்தனமாக நடைபெற்று வருவதால் இறந்தவரின் உடலை ரயில்வே தண்டவாளத்தின் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட அவல நிலை ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சென்னிமலை கவுண்டனூர் பகுதியிலிருந்து வஞ்சிப்பாளையம் பகுதிக்கு செல்ல 4 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் தண்டவாளம் வழியாக செல்லும்போது வெறும் 200 தூரத்தில் வஞ்சிப்பாளையம் வர முடியும். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. சாலை முழுவதும் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டுள்ளதால் வாகனங்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வஞ்சிப்பாளையத்தை சேர்ந்த லட்சுமி என்பவர் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார். அப்பகுதிக்கு செல்ல ஆம்புலன்ஸ் வர முடியாததால் லட்சுமியின் உறவினர்கள் அவரது உடலை தண்டவாளத்தின் வழியே தூக்கிச் சென்றனர். சாலை இல்லாததால் இதுபோன்ற பல்வேறு துயரங்களை தாங்கள் சந்தித்து வருவதாக வஞ்சிப்பாளையம் பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த அவலம் தொடராமல் இருக்க சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்குமாறும் தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகரில் இருக்கிறோம். எங்களுக்கு பாதையே இல்லாமல் நாங்கள் ரொம்ப நாளாக அவதிப்படுறோம்.
எங்கள் பக்கத்து வீட்டில் கூட நேற்று ஒரு இறந்துட்டாங்க. அதை கொண்டுட்டு போகிறதுக்கு கூட பாதை கிடையாது. இந்த நிர்வாகம் எங்களுக்கு எந்த ஒரு சௌகரியமே பண்ணி கொடுக்கலைங்க. எல்லாம் ஒரே ரோடு இருந்தது, அந்த ரோட்டையும் கல்லை போட்டு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. நேற்று எல்லாம் வந்து போராட்டம் பண்ணினதுக்கப்புறம் ரயில் தண்டவாளத்தில் தான் போகிறதுக்கு போராட்டத்துக்கும் தீர்வு கிடைக்கல. கடைசியில் தண்டவாளத்து வழியாக தான் கொண்டுட்டு போனோம். ரயிலெல்லாம் பார்த்து பயந்து நீ எத்தனை விழுந்திருக்குமோ தெரில, அதுக்குள்ளே நாங்கள் தப்பிச்சு போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுக்கு நீங்கள் தான். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து சரபங்கா உபரிநீர் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளது. மேட்டூர் அணை நேற்று முன்தினம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. நீர்வரத்து 1191 கன அடியாக இருப்பதால் 16 கண் பாலம் வழியாக உபரி நீர் திறக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து மேட்டூர் வட்டம் திப்பம்பட்டி நீரேட்டு நிலையத்திலிருந்து சரபங்கா உபரி நீர் திறப்பும் பணி தொடங்கியது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி ஆகிய 4 தாலுகாக்களில் உள்ள 56 ஏரிகள் நிரப்பப்படும் என்றும் இதன் மூலம் மேட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விளைநிலங்கள் பயன்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் விளைநிலங்களுக்கு பாய்ச்சப்படும் தண்ணீர் செந்நிறத்தில் வந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள் இயங்கி வருகின்றன. இந்த பட்டறைகள் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் அப்படியே ராஜவாய்க்காலில் கலப்பதால் தெரிகிறது. இதனால் ராஜவாய்க்கால் மாசுபடுவது மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதியில் நிலத்தடி நீரும் விவசாயமும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறது. அமானி கொண்டலாம்பட்டி பகுதியை சேர்ந்த விவசாயிகள் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச மோட்டார் போட்டுள்ளனர். அப்போது குழாய்களில் வெளியேறிய தண்ணீர் ரசாயன நாற்றத்துடன் செந்நிறத்தில் காணப்பட்டது. விளைநிலங்களையும் சுற்றுச்சூழலையும் அடியோடு சீரழித்து வரும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் 3வது சிப்காட் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணகிரியில் ஏற்கனவே 2 சிப்காட்டுகள் இயங்கி வரும் நிலையில் 3வது சிப்காட் அமைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக சூளகிரி தாலுகாவுக்கு உட்பட்ட அட்டக்குறுக்கி, மருதாண்டப்பள்ளி, குண்டக்குறுக்கி உள்ளிட்ட கிராமங்களில் 2800 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசு முடிவு செய்தது. 3வது சிப்காட்டிற்கான 90% யூனிட்டுகள் விற்பனையான நிலையில் மீதமுள்ள யூனிட்டை வாங்க பலர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சிப்காட் தொழிற்பூங்காவின் வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்துள்ளதால் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. புதிய சிப்காட் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் முதன்முறையாக திருச்சி அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகளுக்காக மூடியிட்ட தட்டுடன் 3 வேளை உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மருத்துவமனை சேர்க்கப்படும் நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்படுவது வழக்கம். தட்டு போன்ற பாத்திரங்களை வைத்திருக்கும் நோயாளிகளுக்கு மட்டுமே உணவு விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. பாத்திரங்களை வைத்துக் கொள்ளாத நோயாளிகளுக்கு உணவு கிடைக்காத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் சுகாதாரமான முறையில் அனைத்து நோயாளிகளுக்கும் உணவு வழங்கும் திட்டம் திருச்சி அரசு மருத்துவமனையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோயாளிகளுக்கு மூடியுடன் கூடிய தட்டுகளில் சாதம், சாம்பார், மோர், கீரை, முட்டை போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மருத்துவமனை பணியாளர்களே படுக்கைக்கு கொண்டு வந்து உணவை வழங்கிவிட்டு பின்னர் பாத்திரத்தை எடுத்துச் செல்கின்றனர். நான் 6 நாளாவது மேல அட்மிட் ஆகி சாப்பாடுலாம் தரமான முறையில் செஞ்சுருக்காங்க. காலையில் இட்லி, பால், மதியம் சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டோட சாப்பாடு, முட்டை, வாழைப்பழம், சாப்பாடுலாம் தரமாக தான் இருக்கு. சுண்டல் கல்ல தராங்க, கொண்டாடல தராங்க. அந்த மாதிரி சாப்பாடு கொஞ்சம் நல்ல தரமான முறையில் தான் செஞ்சுருக்காங்க. பாக்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. தட்டில் வச்சுட்டு கீழே சிந்தும் மேலே சிந்தோம். இப்போ ஒரே பாக்ஸாக கொடுத்துறாங்க. அவங்க சாப்பிட்டு அலம்பி விட்டு வச்சுட்டோம்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. தொடர் விடுமுறை முடிந்து சுற்றுலா பயணிகள் சொந்த ஊருக்கு திரும்பியதால் மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தில் அரையாண்டு மற்றும் புத்தாண்டு விடுமுறை நேற்றுடன் நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரிகள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளன. இந்நிலையில் உதகை, குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாள்களை கழித்தனர்.
இதைத் தொடர்ந்து நேற்று ஒரே நாளில் ஆயிரக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இதனால் மேட்டுப்பாளையம் உதகை நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திருவாரூரில் சுமார் 5000 ஹெக்டேர் பரப்பிலான சம்பா பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. காவிரி டெல்டாவின் கடைமடை மாவட்டமான திருவாரூரில் இவ்வாண்டு 3,75,000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சம்பா சாகுபடி செய்யப்பட்டன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் கோட்டூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காரியமங்கலம், இருள்நீக்கி, புழுதிக்குடி, விக்கிரபாளையம், ஆலாத்தூர், சூளமாணிக்கம் போன்ற இடங்களில் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. பயிர்கள் வயலில் சாய்ந்து அழுகி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு வேளாண் துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெய்த மழையினால் முன்கூட்டியே அந்த மகரந்த சேர்க்கை தடைப்பட்டுட்டு அந்த 20 நாளைக்கு முன்னாடி இப்போ தொடர்ந்து 3 நாளில் பேய் மழையாக பெஞ்சிருக்கு. பேய் மழையாக பெஞ்சதில் டெல்டாவில் கோட்டூர் ஒன்றியருக்கு உட்பட்ட விக்கிரபாண்டியம் ஊராட்சி, புழுதுகுடி, சேந்தமங்கலம், பள்ளிவருத்தி போன்ற ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட 5500 ஹெக்டேருக்கு மேலே விளைநிலம் கடுமையாக பாதிச்சிருக்கு. இதை திருப்பி நாங்கள் எதுவுமே அறுவடை பண்ண முடியாத சூழ்நிலையில் இப்போ பால்கட்டும் தருவத்தில் இருக்குது. பால்கட்டும் தருவத்தில் தண்ணியோட தண்ணியாக கிடக்குது. இதை முதலமைச்சர் தயவு செய்து நேரடியாக பார்த்து நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை விவசாயிகள்கிட்ட கொடுங்க. 4 ஸ்டார் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விசித்திரராஜபுரத்தில் ரேஷன் கடை அமைப்பது, பழுதான தொகுப்பு வீடுகளை சீரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கும்பகோணம் திருவையாறு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பிரச்சனைகள் குறித்து பலமுறை மனு கொடுத்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்டது. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சொந்தமான மைதானத்தில் கிரிக்கெட் விளையாட பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட விளையாட்டு அலுவலராக உள்ள தினேஷ் என்பவர் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாட விடாமல் தடுத்து வருவதாகவும் வீரர்களிடம் பணம் வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த கிரிக்கெட் வீரர்கள் தினேஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். லீக் போட்டி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்த 5 ஆண்டா நிப்பாட்டி வச்சிட்டாங்க. ஒவ்வொரு லீக் போட்டிக்குமே பணம் கேட்குறாங்க. அவங்க பணம் கொடுத்து விளையாடுற அளவுக்கு பசங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க சென்னையோ டெல்லியோ போய் விளையாடக்கூடிய தகுதி பெற்றுவாங்க. பணம் கொடுத்து விளையாடுற அளவுக்கு எந்த பசங்களும் இங்கே எல்லாமே ரொம்ப பின்தங்கிய மாவட்டத்தில் கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய பசங்களால வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கு போய் விளையாட முடியல. சீரகாதி மைதானத்தில் மறுபடியும் விளையாடுறதுக்கு மாவட்ட ஆட்சியர் அவங்க முறையாக நடவடிக்கை எடுத்து மறுபடியும் மாவட்ட லீக் போட்டியை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி சென்னையிலையும் ராமநாதபுரத்துலையும் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தமிழ்நாட்டிலே இருந்துச்சு. இப்போ இந்த டிஎஸ்ஓ அதை இங்க இருந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல விளையாடுறதுக்கு ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலையும் மாத்திட்டாங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சாலையில் கரடி ஒன்று ஹாயாக வாக்கிங் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி ஒன்று காட்டேரி பகுதியிலிருந்து சுயலா செல்லும் சாலையில் நடந்து சென்றது. இதனை வாகன ஓட்டி ஒருவர் செல்போனில் வீடியோ பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் காவல்துறை ஆய்வாளரை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் அளிக்கும் புகார்கள் மீது நத்தம் காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நத்தம் காவல் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் கலைந்து கொண்டனர்.
செங்கல்பட்டில் இருவேறு இடங்களில் இருந்த 2 சாரை பாம்புகள் பிடிபட்டன. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள ஆம்புலன்ஸ் பணிமனையில் பாம்பு இருந்ததால் ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் 8 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பிடித்தனர். இதேபோன்று திம்மாவரம் பகுதியில் உள்ள முருகன் என்பவரது வீட்டிற்குள் சாரை பாம்பு புகுந்தது. இதனையும் தீயணைப்புத்துறையினர் பிடித்து காப்பு காட்டில் விடுவித்தனர். வேலூர் அருகே வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு வழங்க கோரி விவசாயி ஒருவர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டார். பாவாந்தோப்பு கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ஜெய்சாமி. ஏரிகளில் உள்ள வண்டல் மண்ணை விவசாயம் மற்றும் பானை செய்ய தமிழ்நாடு அரசு இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் என அறிவித்திருந்த நிலையில் அதனை ரியல் எஸ்டேட் மற்றும் செங்கல் சூளைக்கும் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அதிகாரிகள் விவசாயிகளுக்கு மண் வழங்காமல் அலைகழிப்பதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த நிலையில் எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளாததால் கரும்பு பயிர் மற்றும் தானாவில் மண்ணுடன் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பிரச்சினைக்கு தீர்வு காணுவதாக உறுதியளித்து விவசாயியை அழைத்துச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ஓங்காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூமிதி திருவிழாவினில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். பள்ளிப்பாளையம் ஓங்காளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு விசேஷ வழிபாடு நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற பூமுதி திருவிழாவில் தலைமை பூசாரியை தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பூ மிதித்தனர். தஞ்சாவூரில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு தங்க காசு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி காவல்துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் தஞ்சாவூர் பெரிய கோவில் சாலையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தாம்பூல தட்டில் சாக்லேட், பூக்களை வைத்து தங்க காசு, வெள்ளிக்காசு போன்ற பரிசுகளை வழங்கினர். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் காளைகள் சீறி பாய்ந்து ஓடியதை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காலாப்பூரில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 39 ஜோடி மாடுகளும் அதன் சாரதிகளும் பங்கேற்றனர். நடுமாட்டிற்கு 8 மைல் தூரமும், கரிச்சான் மாட்டிற்கு 6 மைல் தூரமும் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. போட்டி தொடங்கியதும் சாரதிகள் இலக்கை நோக்கி வண்டியை செலுத்தினர். சாலை இருபுறம் திரண்டிருந்த பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற சாரதிகளுக்கு ரொக்கம் மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்க வலியுறுத்தி மூத்த பயிற்சியாளர்கள் புலியாட்டம், போர், சிலம்பு, மான்கொம்பு போன்றவற்றை செய்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாமக்கல்லில் மாவட்ட சிலம்பு ஆசான்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க வலியுறுத்தியும் நெகிழி ஒழிப்பை வலியுறுத்தியும் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மூத்த பயிற்சியாளர்கள் போர் சிலம்பம், அலங்கார சிலம்பம், வாள், கத்தி, மான்கொம்பு, இரட்டை கம்பு சுட்டுதல் உள்ளிட்ட 16 வகையான கலைகளை செய்து காட்டி அசத்தினர்.